வணக்கம். நம்ம ரூய்ஸ் கவிஞர் பன்முறை தன்மை கொண்ட அண்ணன் சிவமணி அவங்க பார்க்க வந்திருக்கோம். இது நம்மளோட முதல் நேர்காணல். கலந்துரையாடல் தான். எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம இதில முன்னால போவோம். கேள்விகள வந்து அண்ணன் சொல்ற பதில்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. நம்ம புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னால, நம்ம குடும்பத்த பத்தி ஒரு சின்னதா ஒரு முன்னுரை குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வழக்கமா வந்து எனக்கு ஒரு தங்கச்சி, அப்பா, அம்மா. அவங்க வந்து ஒரு நார்மலா எங்க அப்பாவ வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபேப்ரிகேட்டர் டெக்னிக்கல் ஃபீல்ட்ல. ஆனா அவருடைய ரசனை பார்த்தீங்கன்னா, பல மடங்கு. இப்ப நான் இருக்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்து மிகப்பெரிய ரசனைக்காரர். அவர் எதுவும் எழுதல. ஆனால் அவரு தொடாத விஷயங்கள் இல்ல. சினிமாவா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், புத்தகங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயும் மிகப்பெரிய ரசிகர். உண்மைய சொல்லணும்னா அவருக்கு நான் ரசிகர். அவர நான் வந்து பார்த்து பார்த்து வியந்திருக்கேன் பல சமயங்கள்ல. ஸோ அப்படி வந்தோம். அதன் பிறகு அ குழந்தைகள் எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. பெண் குழந்தைகள். மனைவி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அ இதுதான் நம்மளுடைய அவரு தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் எப்பவுமே. எப்பவுமே அதிராத ஒரு ஒரு மனிதர் அப்படிங்கும்போது, நமக்கு வந்து வாழ்க்கை நெறைய பாடங்களை வந்து கற்றுத் தரும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ தான் என்னோட அப்பா. எப்பவும் பெருசா அதிர்ந்து பார்த்ததில்ல. எதற்காகவும் மிகப்பெரிய சந்தோஷம் பட்டதில்ல. எந்த துக்கத்தையும் பெருசாக பெரிய மிகப்பெரிய துக்கத்தையும் அவர் இருந்ததில்ல. ஸோ இது எல்லாமே நான் வந்து காலம் கடந்து பார்க்கும்பொழுது அந்த பக்குவத்தை நோக்கி நானும் பயணிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து விதைத்தவர் அவர் தான். ஸோ எங்களுடைய குடும்பம் வந்து மிக சிறிய குடும்பம். பட் அது நெறைய நெறைய விஷயங்கள், நெறைய அனுபவங்கள் நிறைந்த குடும்பமா இருந்தோம். இதுதான் என் குடும்பத்த பத்தி. ரொம்ப நன்றி. அப்பா வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து முதல் ஹீரோ தான். எல்லாருக்குமே. நீங்க அப்பாவ பத்தி நெறைய சொன்னீங்க. அம்மாவ பத்தி? அம்மா வந்து ஒரு வித்தியாசமான இன்ஸ்பிரேஷன் அவங்க. அவங்க எப்படின்னா, அவங்க அவங்க இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கும். ஆ இந்த கலகலப்பை வந்து பல பேத்த நம்ம தேட ஆரம்பிச்சேன் நான். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் வெளியில அம்மாவ விட்டு வெளியில வந்தது, முதல் முறையா வெளிய வந்ததே வெளிநாட்டுக்கு தான். ஸோ அப்போ அம்மாவோட கலகலப்பை வந்து தேட ஆரம்பிக்கும்போது தான் தெரிஞ்சது. அம்மா வந்து எப்படியெல்லாம் நிறைஞ்சிருந்தாங்க அப்படின்ட்டு. இப்ப நான் நெறைய சமயங்கள்ல வந்து நெறைய பேரை தேடி போய் பேசுறதும், தேடி போய் பழகுறதும் வந்து அவங்கனால தான். அவங்க வந்து அது மாரியான ஒரு மனுஷி. கிராமத்துல இருந்து வந்தா கூட, அவங்க பார்த்தீங்கன்னா, யாரையும் பெருசாலாம் வந்து கணிக்க மாட்டாங்க. போவாங்க, பேசுவாங்க, உதவுவாங்க. இந்த இன்னோசென்ஸ்ல வந்து சில விஷயங்கள், சங்கடங்கள் அவங்களுக்கு வந்தது. அதையும் நான் வந்து வாழும் காலத்திலேயே, அவங்க இருக்கும் காலத்திலேயே பக்கத்திலேயே இருந்து பார்த்தவன். அப்போ வந்து அவங்க எதெல்லாம் வந்து அவங்க செய்றாங்களோ, அது செய்யக்கூடாது. ஆனா அதே விதத்தில அவங்க செய்த கலகலப்பையும், அவங்க செய்த உதவிகளையும் நம்ம வந்து கொஞ்சமாவது செய்யணும். மனிதாபிமானமா அணுகணுங்கிற அந்த விஷயங்கள வந்து அம்மா வந்து எனக்கு வந்து கத்துக் குடுத்தாங்க. ஆ அதெல்லாம் வந்து இன்னும் இன்னும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, இப்ப இருக்கிற இந்த சமூக கட்டாயத்தில, இந்த ஓட்டத்தில இது எல்லாமே கற்றலாக தான் நான் பார்க்கிறேன். ஸோ அதனால வந்து இன்னுமே எங்க அம்மாவோட ஒண்ணும் இல்ல. எப்படி சொல்றதுன்னா, நம்ம எந்த எந்த வகையில இன்னும் நம்ம பக்குவப்படணும் அப்படின்னா, அம்மாவோட ஒரே ஒரு வார்த்தை, "தம்பி சாப்பிட்டியா? உன் நெனப்பாவே இருக்கு." இது மாரி சில வார்த்தைகள்னாலேயே அது மட்டும் இல்லாம அத தாண்டி அவங்க வந்து வயசாயிடுச்சுன்னு ஃபீலே பண்ணது கிடையாது. ஒரு முறை கூட வயதான உணர்வை வந்து அவங்க வெளிப்படுத்தினதும் கிடையாது. இன்றும் எப்படி வந்து ஒரு 20 வயதுல இருந்தாங்களோ, அதே மனநிலையில் வந்து அவங்க இருக்கிறதே வந்து, நமக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகம்னு வச்சுக்கோங்களேன். அதுவே ஒரு பெரிய படிப்பினை. அப்பாவோட பேரு, அம்மாவோட பேரு. அப்பா வந்து நடராஜன், அம்மா வந்து மலர்விழி. சிறப்பு. மனைவியோட பேரு, வேற பசங்களோட பேரு. மனைவி வந்து மகேஸ்வரி, குழந்தைங்க லக்ஷிதா அண்ட் லக்ஷனா. மனைவி, குழந்தைகள் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் நாங்க முக்காவாசி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பிரிந்திருந்த காலங்கள் ரொம்ப அதிகமான சூழல். பட் எனக்கான நேரத்தை வந்து நான் எடுத்துக்கும் பொழுது, அதை வந்து பக்குவமாக அவங்க புரிந்து கொண்டு அமைதியாக இருக்கிறது வந்து எனக்கு பெரிய ஒரு வரம். பக்கபலம். பக்கபலம். பக்கபலம் அது. சிவமணி அண்ணனுக்கு மகள்கள் எப்படி? இது ஒற்றை வார்த்தையில சொல்லிட முடியாது. அ என்னோட கவிதைகள்ல ஒரு கவிதைகள் எழுதியிருப்பேன். "கரைய முடியாமல் நீயும், கரைந்தபடியே நானும்" அப்படிங்கிற ஒரு வரி. அது வந்து காதலுக்கு பொருந்தும். ஆனா அந்த வரி என் மகள்களுக்கும் அது பொருந்தும். "கரைய முடியாமல் நீங்களும்" உங்களுக்கு தெரியாது என்னோட உங்களால வெளிப்படுத்த முடியாது. ஆமா. ஆனா வெளிப்படுத்திக் கொண்டே நான் தனிமையில் இருப்பதுங்கிறது வந்து அந்த கவிதைகளால கூட என்னால சொல்ல முடியும். இதே மாரி இருங்க. இப்ப அப்படியே நம்ம வந்துருவோம். கவிதைக்குள்ள வந்துருவோம். அழகான முன்னுரை. சிறப்பா இருந்துச்சு. உங்களோட முதல் கவிதை எங்கேருந்து ஆரம்பிச்சது? எப்படி ஆரம்பிச்சது? ஆம், இது வந்து எனக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, எழுத்துனாவே எனக்கு பிடிக்காது சின்ன வயசுல. அதுதான் வந்து எங்க எங்க வாழ்க்கையோட சூட்சுமமே. யாருக்கு எப்பவுமே மாற்றம் வந்து மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நமக்கு பிடித்தது பிடிக்கும், பிடிக்காதது பிடிக்காது பிடிக்கும். இது பிடித்தது பிடிக்காம போகும். இதுதான் வந்து வாழ்க்கையோட சூட்சுமமே. 20 வயது வரைக்குமே எனக்கு வந்து கவிதைனாவே பிடிக்காது. கவிதைய பத்தி யோசிச்சது கூட கிடையாது. நான் சில பக்கங்கள்ல வந்து வார இதழ்ல படிக்கும்போது, நான் விடுபட்ட பக்கம் பார்த்தீங்கன்னா, கவிதை பக்கத்த மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் படிப்பேன். அது மாரியான மனுஷனா இருக்கும்போது, முதல் முறையாக வந்து ஒரு பிரிவு தரக்கூடிய பிரிவு தர வழி இருக்கு இல்லைங்களா? ஆமா. அந்த வழி தான் வந்து எப்பவுமே வந்து ஒரு புதிய ஒரு விதைய உருவாக்கும். அப்படி வந்து என் சகோதரி வந்து திருமணமாகி போன அந்த பிரிவு,
எனக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு. அப்பயுமே எனக்கு எழுத வேண்டும் என்ற எண்ணம்லாம் கிடையாது. அதை விதைத்தவன் வந்து என் நண்பன் பிரேம்குமார். ஆ. ஒரு புத்தருக்கு ஞானம் கிடைச்சது வந்து போதி மரத்தடை மாரி, எனக்கு முதல் முறையா ஒரு வேப்ப மரத்தடியில உட்கார வச்சு, "நீ எழுது உன்னால முடியும்னு" சொல்லி எனக்கு முதல் விதைய போட்டான். அதை எழுதுவதற்கு எனக்கு 2 மணி நேரம் ஆனது. "காலையில் பூத்து மாலையில் சுருங்கும் மலரினைப் போல் அல்லாமல், வளரும் முள்நிலவைப் போல நம் நட்பு வளருவோமாக" அப்படின்னு இது வந்து இதுல எந்த பெரிய அர்த்தம் இருப்பதாகவும் இல்லை. நான் இத உருவகப்படுத்துனது கூட சரியான்னு கூட தெரியாது. ஆனா எழுதி முடித்த பிறகு முதலாக அவன் அவன் அடைந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா? அதுதான் எனக்கு தந்த உற்சாகம். இல்ல இதோட பெரிய சாராம்சம் என்னன்னா, நீங்க நட்பு எழுத சொல்லி நட்புக்கே எழுதியிருக்கீங்க. நட்புக்கே இருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய ஒரு அந்த 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 குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு 2 மாத விடுமுறை வந்தது. அந்த 2 மாத விடுமுறையில வந்து 200 கவிதைகள் எழுதிட்டு அவன்ட்ட போய் குடுக்கும்போது அவன் வியப்படைஞ்சுட்டான் அவன், என்னோட நண்பன். அது வந்து எனக்கு சகோதரியோட அந்த பிரிவு, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துயரம், அந்த பிரிவோட வலி, எப்பவுமே இருக்கும்போது எப்பவுமே இந்த அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே பொருந்தாது. உறவுகளா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், யார் வேணா இருந்தாலும் இருக்கும்போது அந்த இருக்கக்கூடிய அருமை தெரியாது. இல்லாதபோது தான் அந்த அருமை தெரியும். எனக்குள்ள இருக்கக்கூடிய அன்பின் பிரவாகத்தை கிளப்பி விட்டது வந்து என் சகோதரி தான். அதனுடைய அதனுடைய தாக்கத்தினால் எழுத ஆரம்பித்தது தான் கவிதைகள். சகோதரின்னு சொல்றீங்க. அக்காவா, தங்கையா அவங்களோட பேரு? என்னோட சகோதரி தங்கச்சி. அவங்க பேர் வந்து கவிதா. கவிதா. இது இப்போ அருமையான முன்னுரை. அழகாக வந்துட்டோம். நட்பு, காதல். இதோடைய இது இலக்கணமே இல்லாம உங்க சிவமணி அவங்ககிட்ட இருந்து நட்புன்னா என்ன? காதல்னா என்ன? 2க்குமே ஒரே ஒரு வேர்டு தாங்க. எதுலயுமே எதிர்பார்ப்பு வந்து இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். 2வது ஒரு ஒரு செயல்பாடுகளை வைத்து ஒரு புரிதல் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்னா, இவன் வந்து ஏன் இங்க தேவையில்லாம போறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பாம, ஏதோ ஒரு வேலையா போறாங்கிற அந்த புரிதல் மட்டும் இருந்தாலே, நட்பும் காதலும் நீண்ட காலத்துக்கு தொடர்புல இருக்கும். இத புரிந்து கொள்ளாத போதுதான், "நீ என்னடா சொல்லாம போயிட்ட, நீ செய்யாம செஞ்சுட்டங்கிற" அந்த சில கேள்விகளுக்கு எப்போ வந்து நீங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அங்கவே அந்த புரிதல் இல்லைங்கிறது தான் என்னுடைய பொருள். நன்றி. தனிமை வந்து மனிதனுக்கு முக்கியமா? முக்கியம் இல்லையா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல. தனிமை வந்து ரொம்ப முக்கியம் தான். ஆனா, அந்த அந்த தனிமையில வந்து எத்தனை அந்த தனிமைய வந்து சுவாரஸ்யமா ஆக்கிக்கிறோங்கிறதுல தான் வந்து அந்த தனிமையோட மதிப்பு இருக்கு. அந்த தனிமைய நீங்க வந்து ஒரு தேவையற்ற சிந்தனையிலயோ, தேவையற்ற புலம்பல்களை வைத்துக்கொண்டோ, ஏதோ ஒரு ஆகாத விஷயங்களை சுமந்து கொண்டோ நீங்க இருந்தீங்கன்னா, அந்த தனிமை வந்து நரகம் தான். அதே தனிமைய நீங்க வந்து எவ்வளவு தூரம் சுவாரஸ்யமாக்கிக்க முடியும், எத்தனை மனிதர்களை நீங்க வந்து அசைப்போட முடியும், எத்தனை விஷயங்களை நீங்க அசைப்போட முடியுங்கிற சுவாரஸ்யமாக இருந்தீங்கன்னா, தனிமை என்னைக்குமே வந்து சுவையானது. சரி, சிறப்பு. இப்போ நீங்க இப்ப எழுதின புத்தகம் வந்து எல்லாமே ஒரு கவிஞனுக்கோ, ஒரு புத்தக படைப்பாளிக்கோ, ஒரு பாடகருக்கோ, எதுவா இருந்தாலும் தான் செய்யற எல்லாமே முக்கியம் தான். ஒவ்வொன்னுமே அவன் எழுதும்போது, இப்ப தாய் எப்படி ஒரு குழந்தைய பிரசவிக்கிறதுக்கு அந்த 10 மாசம் கஷ்டப்படுறாளோ, அதே கஷ்டத்த உணர்ந்து தான் நீங்க ஒரு புத்தகத்தையே படைக்கிறீங்க. இந்த புத்தகம் சிவமணியனோட புத்தகத்துல எப்படி நம்மள வெவ்வேறு பரிமாணங்கள பார்க்க முடியுது? ஏதாவது நீங்க அதுக்கு உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறீங்களா? இல்ல அது நம்ம காலம் நம்மள கொண்டு போற போக்குல நீங்க அந்த கதை எழுத ஆரம்பிக்கிறீங்க? இது 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 வந்து பெருசா நான் வந்து ஒண்ணுமே பண்ணலங்க. இப்போ ஒரு விஷயம் வந்து சமூகத்திலயும் நடக்குதோ, நம்ம சுற்று வட்டாரத்துல சூழ்ந்து நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். எனக்குள்ள வந்து ஒரு ஒரு சிறிய ஒரு கலந்தாய்வு மாரி உள்ளுக்குள்ள ஓடும். இந்த நிகழ்வு ஏன் நடக்குது? இந்த நிகழ்வுக்கு பின்னாடி ஏன் இந்த சிக்கல்களை மக்கள் வந்து சுமந்துக்கிட்டு போறாங்க? அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு உணர்வு வரும்போது, இதை வந்து நம்ம வந்து எப்படி கையாளலாம்ங்கிற யுக்திய சொல்லலாமா? அப்படிங்கிற முனைப்புல தான் நான் வந்து சில கருப்பொருட்களை நான் வந்து எழுதவே ஆரம்பிக்கிறது. என்னுடைய நான் வந்து எழுதுவதே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு இலக்கு, ஒரு பெரிய ஒரு நான் வந்து இந்த என்னோட என்னோட புத்தகம் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காகவே கிடையாது. நான் எழுதுவதே இப்ப இருக்கக்கூடிய செய்திகளை வைத்துக்கொண்டு, அவர்களால் ஏதாச்சும் ஒரு செய்தியை தன் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? ம். அப்படிங்கிறது தான் என்னோட இலக்காவே இருப்பதனால், நான் எழுதக்கூடிய எல்லா கதைகள்லயுமே வந்து அன்பை சார்ந்தே வந்து நெறைய எல்லா கதைகள்லயுமே அந்த அன்பு சுமந்து தான் இருக்கும். பெரும்பாலும் அதில இருக்கக்கூடிய வாசகர்களுக்கு சில கதைகளால் உடன்பாடுகள் இல்லாம கூட இருக்கலாம். அது சாத்தியமான்னு கூட கேட்கலாம். ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் எல்லாமே சாத்தியம். எல்லாமே பயிற்சி தான். இல்ல எனக்கு அதுல உடன்பாடு உண்டு. நானே ஒரு புத்தகத்துல படிச்சுட்டு ஒரு கதைய நீங்க போய் வந்து அவங்ககிட்ட நேர்ல பார்த்து நீங்க நேர்காணல் எடுத்துட்டு எழுதுனீங்களான்னு கேட்ட அந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் உண்டு. இந்த புத்தகத்த வந்து அண்ணன் எனக்கு குடுத்தாங்க. ஆதிராவின் மொழி. இதுல வந்து 9வது படைப்பு. அந்த 8 நாட்கள். இத வாசிச்சுட்டு நான் அண்ணன்ட்ட நேரடியா கேட்டது, இது யார்கிட்டயும் போய் நேர்காணல் எடுத்து எழுதுனீங்களான்னு கேட்டேன். அவ்வளவு அதுல வந்து உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கு. இது கண்டிப்பா படிக்கணும் எல்லாரும். இந்த புத்தகம் எங்க கிடைக்கும்? எப்படி வாங்கலாம்? எல்லாத்தையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுப்போம். அண்ணன தொடர்பு கொண்டு வாங்குங்க. இத படிங்க. படிச்சுட்டு அண்ணனுக்கு நெறைய சப்போர்ட் பண்ணுங்க.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.